ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரு ஒரு பொருளை வந்து இது என்னோட பொருள், இது உன்னோட பொருள், இது என்னோட சொத்து, இது உன்னோட சொத்து அப்படி தானே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் பொது சொத்துன்னு ஒன்று சொல்லுவோம். அது எதை சொல்லுவோம்? ஏதாவது ஒரு பொருளை இல்லைனா ஏதோ ஒன்று தான் சொல்லுவோம், இது வந்து பொது சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எங்களுக்கு ஒரு பொது சொத்து இருக்குது. அது என்ன தெரியுமா? பார்க்குறீங்களா? நீங்களும் பாருங்கள். இதுதான் எங்கள் பொது சொத்து, சரியா? என்னை இருக்க விடு அப்படிங்கிறாங்க. பொது சொத்துன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும்ல. ஆனால் எங்களுக்கு பொது சொத்து இதுதான், சரியா? அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் பாட்டிக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட கூட பிறந்த சகோதரங்கள் வந்து 3, எத்தனை 3, பெரியம்மா 1 4, இந்த பெரியம்மா 1 5 5 6 7 பேர், 7 8 தானே, 8 7 பேர். 7ஆவது தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து கடைக்குட்டி, கடைசி பிள்ளை, சரியா? கடைசி பிள்ளையோட பொண்ணு தான் நான், ஓகேவா? நான் எங்கள் அக்கா. நீங்கள் எத்தனாவது? 1 2 2 மாமா, அடுத்து ஒரு பெரியம்மா, 3ஆவது, இன்னொரு பெரியம்மா 4ஆவது, 5ஆவது, சரியா? இது 5ஆவது. இவங்களுக்கு வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாங்க. பண்ணி வைக்கலன்னு இல்லை, வேணாம் கல்யாணம். எல்லோரும் மாமா எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நடந்துன்னா அது வந்து மண்வெட்டி கல்யாணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக சொன்ன வார்த்தை. வேணான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அந்த கல்யாண பருவத்தில், சரியா? லாஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம்னு ஒன்று பண்ணிங்கன்னா அது எனக்கு மண்வெட்டி கல்யாணமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் மாப்பிள்ளை பார்க்குறது எல்லாமே எங்கள் மாமாலாம் நிறுத்திட்டாங்க. மாப்பிள்ளை பார்க்கல, சரியா? மாமா அக்கா புருஷனெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இப்போ அக்கா புருஷனும் அவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பார்க்குற மச்சான் முறை தானே பார்ப்பாங்கல்ல, அவங்கள்ட்டெல்லாம் ஒரே வார்த்தையில் தான் சொல்லி முடித்தாங்க. கல்யாணம்னு பார்த்தா அது மண்வெட்டி கல்யாணம் தான். அதுக்கப்புறம் யாருமே அதை ஸ்டெப் எடுக்கலை. அப்புறம் எங்களுக்காக எங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு, அதாவது அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இருக்கும் இல்லையா? எங்கள் பெரியம்மா பிள்ளைங்க, அக்கா அண்ணன், இன்னொரு பெரியம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க, இன்னொரு பெரியம்மாவுக்கு 2 ஆண் 2 பொண்ணு, சரியா? அப்புறம் வந்து எங்கள் மாமாவுக்கு 2 ஆண், அப்புறம் இன்னொரு மாமாவுக்கு வந்து 1 ஆண் 1 பொண்ணு, அப்படி இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து 3 பசங்க, எங்கள் அம்மாவுக்கு 3, சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க ஒரு வாரம் அங்கே போவாங்க அக்கா பிள்ளைங்களை பார்க்க. அதாவது ஒரு வாரமாக நிற்க மாட்டாங்க, பார்த்துட்டு வந்துடுவாங்க. இன்னொரு நாள் இன்னொரு அக்கா பிள்ளைங்களை பார்க்க போவாங்க, இன்னொரு நாள் எங்களை பார்க்க வருவாங்க, இன்னொரு நாள் மாமா பசங்களை பார்த்துப்பாங்க. அப்போ இது யாருக்கு சொத்து? பொது சொத்து தானே அப்போ அவங்க, இல்லையா? எல்லாருக்குமே பொதுவான சொத்து. ஒருத்தங்க மட்டும் உரிமை கொண்டாடுறதுக்கு நிற்பாங்க. அவங்க யாருன்னா இவங்க திரும்பிக்கிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, அதாவது எங்கள் அக்காவை சின்ன வயசுல, அதாவது நான் பிறக்கிறது முன்னையா இல்லை, அதாவது கொண்டு போனது அதுக்கு நான் வயிற்றுல இருக்கிறப்போ, எங்கள் அம்மாவோட வயிற்றுலே இருக்கிறப்போ, சரி இனி பிள்ளை பெற போகிறா, 2ஆவது பார்த்துக்க கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு இவெல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது எங்கள் பொது சொத்து தூக்கிட்டு போயிட்டாங்க, சரியா? தூக்கிட்டு போய் அவங்க தான் வளர்த்துனது, அவங்க தான் எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பார்த்தது, சரியா? நான் அம்மா தரப்பில் எதுவுமே பார்க்கல, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்ககிட்ட வளரவும் இல்லை. இது வந்து வயிற்றில் தான் எங்கள் அம்மா இடம் கொடுத்தாங்களே தவிர, இதுக்கு வந்து வயிற்றில் தான் இடம் கொடுத்தாங்களே தவிர கூட எல்லாம் வளரலை. இது தனியாக தான் வளர்ந்தது, தனியாக சாப்பிட்டு தனியாக வளர்ந்தது, சரியா? லிஸ்ட்டிலலாம் இது வராது, என் லிஸ்ட்டில். ஆமாம், அதனால்
இப்போ என்னன்னா எங்கள் சித்தி நாங்கள் சித்தின்னு தான் கூடுவோம், சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் அவங்கள சித்தி கூப்பிடுவோம், ஆனால் எங்களுக்கு பெரியம்மா தான் வரும். ஏன் சித்தின்னு கூப்பிடுறோன்னா அவங்களோட அக்கா பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்ல, அக்கா பிள்ளைங்க, அதாவது எங்கள் அண்ணன்மார் அக்கா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க கூப்பிட்றத பார்த்து நாங்கள் சித்தின்னு கூப்பிடுவோம், சரியா? ஆனால் எங்களுக்கு பெரியம்மா தான் வரும். ஆனால் பெரியம்மான்னு நாங்கள் சொல்லிக்க மாட்டோம், வராது எங்கள் வாயில். எங்களுக்கு சித்தி தான் வரும், சரியா? அதனால இவங்க யாருன்னா எங்களுக்கு பொது சொத்து. ஆமாம், யாரும் இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. எங்களுக்கு வந்து அவங்க பொது சொத்து, ஓகேவா? அப்போ நீ அதை வீடியோலேயே சொல்லிடணும், கேட்டுக்கோங்க. ஃபேமிலி ஒட்டு மொத்தம் கேட்டுக்கோங்க. இவன் என்ன சொல்கிறான்னா இது எனக்கு தான், எங்கள் சித்தி எனக்கு தாங்கிறா, கேட்டுக்கோங்க. பொது சொத்து தானே அனிதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வரணும், எனக்கு என் பிள்ளைகிட்ட நிற்கணும், அவள் கூட ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் ஜாலியான டைப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப நாளாக கேட்டு இருந்தனால சரின்ட்டு அக்கா பிள்ளைங்க கூட வர சொல்லிட்டேன், வந்தாங்க, சரியா? எவ்வளோ தூரம் ஹாப்பியாக அவங்கள வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து என்னென்ன எங்கெங்கே பார்க்கணும் ஆசையோ எல்லா இடம் கூட்டிகிட்டு போனேன். சாப்பிட ஹோட்டல்லேருந்து பீச்சிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன அவங்கள எப்படியெல்லாம் ஹாப்பியாக வைக்கணுமோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுட்டேன். நான் செய்ய வேண்டிய ஒரு சின்ன கடமைகள் வந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு கொண்டு வந்து நான் அதை பண்ணிட்டேன். அப்படிதானே சித்தி? சித்தி வேற என்ன வேணும் சித்திக்கு ஆசை சொல்லுங்க. இன்னி ஒன்றும் வேண்டாமா? என்ன இப்போ சொல்லுங்க, ஒருத்தி சொல்லி கொடுறா சித்தி, இப்போ சொல்லுங்க, இது ஆதாரம் என்ன வேணும்னு சொல்லுங்க சித்தி, என்ன வேணும்? தான் வெளிச்ச அடிச்சது, நானும் கட் பண்ணி பார்க்குறேன், அடிக்குது. அதனால் எல்லா இடமும் அவங்களுக்கு என்னென்ன இதோ எல்லா இடமும் எம்ஜிஆர் சிலை பார்க்கணுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் கல்லறை பார்க்கணும், ஜெயலலிதா அம்மா கல்லறை பார்க்கணும், கருணாநிதி ஐயா கல்லறை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, சரியா? சரின்ட்டு மெரினா பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்பே தலை சுத்தலாம் வந்தனால என்ன பண்ணிட்டாங்க, மயங்கிட்டாங்க. லாஸ்ட்டு சொல்லிட்டாங்க என்னால் இறங்க முடியலை, வேணாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் ஒரு பீச் சைடு உட்கார வச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இடமும் சுற்றி காட்டிட்டு அப்புறம் இந்த அண்ணா ஊஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எல்லாம் ஏற்றி அவங்கள இறக்கி செம்ம ஹாப்பி. அவங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்டி எங்கள் பெரியம்மாவை நாளைக்கு ஊருக்கு நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க போகிறேன், சரியா? ஒரு ஜோடி துணி எடுத்தேன் எங்கள் பெரியம்மாவுக்கு, அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சரி சித்தி, சரியா? எங்கள் சித்தியை நாளைக்கு ஊருக்கு வழி அனுப்பி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அந்த வளர்த்தின என்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு கேட்கட்டா? என்ன வாங்கி கொடுத்த நீ? முகத்தை எடுங்க மேடம், சும்மா. அவ்வளோதாங்க வீடியோ, ஓகேவா? பாய்ங்க, பாய்.